இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா சின்ராசு, இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. நான் கண்ணுலயே காணமே, எங்க போனாரு தெரியலையே. யார்கிட்டயாச்சும் கேட்கலான்னு பார்த்தா இங்க ஒருத்தரையும் காணோம். சரி வா, நம்ம அந்த பக்கமே போய் பார்க்கலாம். சரி வாங்க, அந்த சைடு போய் பார்க்கலாம். சின்ராசு, அங்க யாரும் நிக்கிறாங்கன்னு நினைக்கிற, பாரு யாருன்னு. அண்ணா அவங்கள பார்த்தா தானே சித்தர் மாதிரியே இருக்குது. வாங்கண்ணா, நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் வாங்கண்ணா. சரி சரி நடப்பா. ஐயா, சித்தர் ஐயா. என்னன்னா இந்த சித்தர் வேற தியானத்துல இருக்கிறாரு இருக்குது. இவர்கிட்ட எப்ப இவர் கண்ணு முழிச்சு நாம சொல்லி இவரை கூட்டிட்டு போறதுன்னு ஒன்றும் புரியலையேண்ணா. சரி இரு சின்ராசு, கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்கலாம், என்ன பண்றது. ஐயா, சித்தரையா. அண்ணா வந்துட்டாருண்ணா வந்துட்டாருண்ணா. வணக்கம் சித்தரையா. வணக்கங்க ஐயா. நீங்க ஏதோ பிரச்சனையோட தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேணும் சொல்லுங்க. சித்தரையா சித்தரையா, எங்க பொண்டாட்டிங்களும் ஒரு ஆபத்துல இருக்கிறாங்க ஐயா. நீங்க தாயா வந்து அவங்கள காப்பாத்தி கொடுக்கணும். ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு போகணும் தான் ஐயா நைட்டோட நைட்டா வந்தோம். இப்ப என்ன இருக்குன்னு கூட தெரியல ஐயா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா எங்க கூட. மனமே பதற்றப்படாதே. மெல்ல மெல்லதான் எல்லாம் நடக்கும். எல்லாம் நாம் அறிவோம். ஐயா சித்தரையா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலிங்க ஐயா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. உங்கள் மனைவிமார்கள் போகக்கூடாத இடத்திற்கு போயிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் மிகவும் ஆபத்தில் தான் இருக்கிறார்கள். இன்னும் ஆபத்து அவர்களை தொடரத்தான் செய்கிறது. ஐயோ ஆமாங்க ஐயா, அதனாலதான் ஐயா உங்களை கூப்பிட வந்தோம். நீங்க தான் ஐயா வந்து காப்பாத்தி கொடுக்கணும். வாங்க ஐயா கொஞ்சம். சரிப்பா வாங்க போலாம். சித்தர் சாமி, எப்படியாச்சும் அங்க உள்ளங்களை காப்பாத்தி கொடுங்க சாமி. நேற்று காலையில போனது அந்த பங்களாக்குள்ள, இன்னைக்கு வெடிஞ்சே போச்சு. இன்னும் 24 மணி நேரம் ஆயிடுச்சு அவங்க போய். எப்படியாச்சும் வெளியே கொண்டு போங்க சாமி. எல்லாமே எனக்கு தெரியுமா தெரியும். ஆனா அவங்க வெளியே வர்றது உங்க கையில தாமா இருக்குது. என்ன சித்தர் சாமி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலீங்களே. சொல்றேம்மா சொல்றேன். இந்த சிவன் கோயிலு எப்போ இந்த மாதிரி செதலமாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாமா? சாமி அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சாமி. நாங்க ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து இதை பத்தி யாருமே சொன்னதே இல்லை சாமி. எங்க வாட்டன் தாத்தா காலத்துல இருந்து ஒன்றும் பெருசா பேசுறது இல்ல. எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது சாமி. இந்த சிவன் கோயிலுக்கும் அந்த பங்களாக்கும் சம்பந்தம் இருக்குமா? சாமி என்ன சாமி சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் சாமி. இந்த கோயில் சதலமடைஞ்சு 400 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பங்களாவும் காட்டுக்குள்ள பூட்டி வச்சு 400 வருஷம் ஆயிடுச்சுமா. அப்படியா சாமி? எங்களுக்கு இது பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது சாமி. யாரும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் யாரும் போக மாட்டோம். இந்த பிள்ளைங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நேற்று இப்படி போய் உள்ள போயிருக்கிறாங்க சாமி. சரிம்மா, இதை பத்தி சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. சரிங்க சாமி, சொல்லுங்க. அந்த பங்களால ஒரு 17 தலைமுறைக்கு மேல ஆட்சி செஞ்சிருக்கிறாங்கம்மா அந்த ஜமீன்தாருங்க. கடைசியா வாழ்ந்த ஜமீன்தாரு ரொம்ப மோசமானவருமா. எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் அவன் சீரழிக்காம விடவே மாட்டாமா. அந்த மாதிரி ஒரு மனுஷன் ரொம்ப அரக்க குணம் பிடிச்சவமா. அதனாலதான். அதனால என்ன சாமி ஆச்சு? மேல சொல்லுங்க சாமி. அந்த ஜமீன்தார் இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாமா. அதுல ஒரு நாள் தொடக்கூடாத பொண்ணை தொட்டுட்டான். அந்த பொண்ணு ரொம்ப தெய்வ பக்தி உடையவோ. அவர்களோட சாபந்தாமா இன்னைக்கு வரைக்கும் இங்க நீடிச்சு இருக்குது. இவன் சீரழிச்ச எல்லா பொண்ணுங்களையும் அங்கேயே கொண்டு புதைச்சிருக்கிறாமா. அவங்க எல்லாரோட ஆவியும் அங்கதாமா இருக்குது. அவங்க யாரோட ஆத்மாவும் சாந்தி அடையல. அந்த பொண்ணு தாமா ஜமீன்தாரி கொன்னு. அது இந்த சிவன் கோயில தான் அவர் ரொம்ப சிவன் பக்தியா இருந்தா. அவளை காப்பாத்த போகாத சிவனுக்கு இனிமேல் எந்த பூஜை புனஸ்காரம் எதுவும் நடக்காதுன்னு இந்த கோயிலுக்கு சாபம் விட்டுட்டு அந்த ஜமீன்தாரி கொன்னுட்டு அந்த பங்களாக்குள்ள இருந்த கிணத்துல குதிச்சுட்டாமா. அங்க இருந்த ஜமீன்தார் செத்ததுக்கு அப்புறம் அவர் குடும்பமெல்லாம் இங்க இருந்து வேற பக்கம் போயிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்க அசம்பாவிதங்களா நடந்தனாலதான் அப்ப இருந்து பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பங்களாவையும் எல்லாம் பூட்டி வச்சுட்டாங்கம்மா. அதுல இருந்து இந்த கோயிலையும் எந்த பெருசா எந்த பூஜையும் நடக்கிறது இல்ல. எந்த ஆம்பளைங்க அந்த போனாலும் அந்த பொண்ணோட ஆவி கொன்றுமா. அப்ப அந்த ஜமீன்தாரோட ஆவியும் இன்னும் இங்கதான் இருக்குதுங்களா? ஆமாமா, அவங்களுக்கெல்லாம் யாருமே ஆத்ம சாந்தியை கொடுக்கல. எல்லாருமே இங்கதாமா அலைஞ்சு கிடக்குறாங்க. ஐயோ, என்ன இந்த சாமியார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம பொண்டாட்டிக்கு என்ன ஆயிருக்குன்னு ஒன்னும் தெரியலையே. இவர் சொல்றது பார்த்தா ரொம்ப பயமா இருக்குதே. சாமி இப்ப என்ன சாமி பண்றது? அந்த பிள்ளைங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது? அங்க ஆம்பளைங்க திரும்பவும் போனா அந்த பொண்ணோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியது வருமா. அதனால நீங்க 2 பேரு தாமா அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்.
இந்தாம்மா இதை வாங்கிக்கோங்க. இதுல எலுமிச்சம்பழம் வச்சிருக்கிறேன். 4 எலுமிச்சம்பழத்தை 4 பக்கம் மூலையில வச்சுட்டு கையில நீங்க ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு உள்ள போங்கம்மா. அவங்க வெளியே வர்றதுக்கான பூஜையை நான் இங்கிருந்தே பண்றேன். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நம்பிக்கையா போங்க. சரிங்க சாமி, நாங்க போயிட்டு வரோங்க. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. அங்க என்ன வேணாலும் நடக்கும், நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க, சரியா? சரிங்க சாமி. சரி வாசிக்கா போலாம் நம்ம. சரிங்கக்கா வாங்க. தைரியமா போயிட்டு வாங்கம்மா. நான் இங்க இருந்தே தியானம் பண்றேன். சரிங்க சாமி. அக்கா 2 பேர் பார்த்து போயிட்டு வாங்கக்கா, பத்திரங்கக்கா. சரிங்க தம்பி, நாங்க பார்த்து போயிட்டு வரோம். நீங்க கவலைப்படாம இருங்க. பாருங்க காளிமக்கா, இந்த பங்களாவை பார்த்தாலே பயமா இருக்குது. இதை பார்த்துட்டு வேற அவங்க உள்ள போயிருக்கிறாங்க. சீதா, இதுல இருக்கிற எலுமிச்சம்பழம் 4 பக்கம் வைக்க சொன்னாங்க. ஆமாக்கா நானே வாருங்க மறந்துட்டேன். சரி இங்கே நில்லுங்கக்கா, நான் 4 பக்கமும் வச்சுட்டு வந்துடுறேன். சரி சீதா, பார்த்து ஜாக்கிரதை. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன், இருங்க. இருக்கா, நான் 4 பக்கம் வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கையில் ஒன்று வச்சுக்க சொன்னாருல்ல, நான் முதல்ல இதை 4 வச்சுட்டு வந்துடுறேன். இங்கே நில்லுங்க. சரி சீதா, போயிட்டு வா. அப்பா, இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சாச்சு. நான் அந்த சைடு போய் 2 பக்கம் வைக்கணுமா? இந்த பக்கம் தான் கிணறு இருக்குதாட்டு இருக்குது. இந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த பொண்ணு உளுந்து செத்துருக்கும் போல, அந்த சாமியார் சொன்ன மாதிரி. அதான் இந்த கிணற கூட மூடி வச்சிருக்கிறாங்க வார். அப்பா, எப்படியும் இந்த பக்கமும் வச்சாச்சு. சரி, உள்ள போக வேண்டியதுதான். அக்கா, 4 பக்கமும் வச்சுட்டு வந்துட்டக்கா. சரி வாங்க, உள்ள போகலாம். சரி சீதா, வா போகலாம். கதவெல்லாம் சாத்தி தான் கிடக்குதாட்டு இருக்குது. ஆமாக்கா, சரி வாங்க திறந்து பார்க்கலாம். அக்கா, என்னக்கா வெளியே அவ்வளோ வெளிச்சமா இருந்தது, இங்கே உள்ள வந்து பார்த்தா இவ்வளோ இருட்டா கிடக்குது. இந்த மாதிரி இருட்டில் தான் இவ்வளோ இருக்கிறாங்களாட்டு இருக்குதுக்கா. ஆமா சீதா, பாரு உள்ள நுழைஞ்சதுமே எவ்வளோ கும்மு இருட்டா இருக்குதுன்னு. சரி வாங்கக்கா, இவளுகளை வேற தேடி பார்க்கலாம், எங்க இருக்கிறாளுங்கன்னு தெரியல. சீதா, அந்த எலுமிச்சம்பழத்தை பத்திரமா கையில வச்சுக்கோ, எங்கேயாச்சும் கீழே விட்டுறாத. சரிக்கா. அவங்கள ஒரு குரல் கொடுத்துட்டே போலாம் சீதா. சின்ன புள்ள மலரே, நிலா, எங்கடி இருக்கிறீங்க? என்ன சீதா, இவளுக்கு சத்தத்தையே காண, வேற ஏதோ சத்தம் கேட்குது. சரி வாங்கக்கா, அப்படியே இவளுகளை தேடி பார்க்கலாம். அவளுக்கு சத்தம் போட்டுட்டே போலாம், வாங்க. சின்ன புள்ள, நிலா, மலரே. ஒருத்தி கூட குரல் கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ சீதா, இங்க வார சீதா. அந்த சாமியார் சொன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களோட ஆள் இங்கே தான் சுத்திட்டு இருக்குதாட்டு இருக்குது சீதா. ஐயோ ஆமாக்கா, பாருங்கக்கா, அந்த பொண்ணுங்களா ரொம்ப பாவங்கக்கா. செத்து போய் கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லாம இங்கே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆமா சீதா, இந்த ஜமீன்தார் இப்படி மோசமானவனா இருந்திருக்கிறான் பாரு. பாவம் இந்த பிள்ளைங்கெல்லாம். சரி வாங்கக்கா, நம்ம இவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாம நம்ம வாட்டுக்கு போயிடலாம், வாங்க. ஐயோ காளிமக்கா, இங்க வாருங்கக்கா, எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்கன்னு. இத்தனை பேர் இங்கேதான் இந்த ஆளு கொண்டு புதைச்சிருக்கிறானாட்டு இருக்குதுக்கா. ஆமா சீதா, வாரு, எத்தனை பேரை கொண்டிருக்கிறானு. அட பாவி. ஆமாக்கா, பாருங்க. அப்புறம் இந்த பக்கம் ஆம்பளைங்க எப்படிக்கா வர்றது கூடுவாங்க? சின்ன புள்ள, மலரே, நிலா, என்னக்கா இவளுங்கள இருக்கிறாங்களா இல்லையானே தெரியல. ஒரு சத்தத்தையும் காணோம். நம்மளே உள்ள ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க்கா. ஆமா சீதா. ஐயோ சீதக்கா, காளிமக்கா, ஏய் என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கிறீங்க? எதுக்கடி இதுக்குள்ள வந்தீங்க? உங்களை தேடி எவ்வளவு தான் நாங்க அலையிறது? ஒரு சீதா, உங்களெல்லாம் வெளியே கூட்டிட்டு போய் பேசிக்கலாம். இப்ப அவளுக்கு 2 பேர் எங்கன்னு கேளு. அடியே நிலா, சின்ன பிள்ளையும் மலர் எங்கடி? அக்கா, நானே அவங்களதாக்கா தேடிட்டு இருக்கிறேன். நாங்க 3 பேர் தனித்தனியா பிரிஞ்சுட்டோக்கா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலக்கா. சீதா, இந்த எலுமிச்சம்பழம் எடுத்து அவ கையில ஒண்ணு கொடு. சரி வா, 3 பேரும் போய் அவளுக்குள்ள 2 பேரையும் தேடலாம். இந்தாடி நிலா, இந்த எலுமிச்சம்பழத்தை கையிலேயே வச்சுக்கோ. சரி வா, அவங்கள போய் தேடலாம். சரிக்கா, தெய்வம் மாதிரி வந்து நீங்க எங்களை காப்பாத்தி இருக்கிறீங்கக்கா. ஏண்டி, நேத்து இருந்து உள்ளே இருக்கிறீங்க, வெளியே வர வேண்டியதானடி, இதுக்குள்ளேயே இருந்து என்னடி பண்றீங்க? சரி வாங்கக்கா, போய் பார்க்கலாக்கா. அவளுக்கு 2 பேரும் வேற எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. சீதா, பின்னாடி அந்த பொண்ணுதோட ஆவின்னு தான் நினைக்கிறேன் சீதா. வா சீதா, திரும்பி பார்க்காம போயிடலாம். ஆமாக்கா, இவங்களெல்லாம் நினைச்சாலும் பாவமாதாக்கா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அநியாயம் நடந்திருக்குதுக்கா. என்னக்கா பேசிட்டு இருக்கிறீங்க 2 பேரும்? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அண்ணி, சீதாக்கா, கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களா? நாங்க எங்க போனான்னு தெரிஞ்சு. பரவாயில்லையே, தெய்வக்கா, நீங்களாம் தெய்வம். ஆமாடி, இப்ப வக்கனையே பேசு. எதுக்கு நீங்க எல்லாம் வந்த நீ? அண்ணி, ஏதோ ஒரு வேகத்துல வந்துட்டேன் நீ. இங்க வந்ததுக்கு அப்புறம் வெளியே போவே முடியல நீ. எல்லா பக்கமும் கதவு சாத்திக்கிச்சு, எங்களை உள்ள வச்சு அடைச்சு வச்சிருச்ச நீ.
சரிடி சின்ன புள்ள, மலர் எங்கடி? அவளை காணோம், நீ மட்டும் தான் இங்க இருக்கிற. சீதா, முதல்ல சின்ன புள்ள கிட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடு சீதா. சரிக்கா சரிக்கா, இதை கொடுக்குறேன். இந்தாடி சின்ன புள்ள, இந்த எலுமிச்சம்பழத்தை பத்திரமா கையிலேயே வச்சுக்கடி. இப்ப சொல்லு மலர் எங்கன்னு. அக்கா நானே அந்த அக்காவை தாக்கா தேடிட்டு இருக்கிறேன். நாங்கள் 3 பேர் தனித்தனியே பிரிஞ்சு போயிட்டோக்கா. ஐயோ, என்ன சீதா இது? இந்த மலரை வேற தேடணுமா? அண்ணே கவலைப்படாதீங்க அண்ணே, எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் மலரக்காவே இங்கே வந்து சேர்ந்துருவாங்க. என்னடி சின்ன புள்ள சொல்ற? ஆமாங்கக்கா, இங்கே எங்கே போனாலும் சரி, எப்படி போனாலும் எப்படி வந்தாலும் சரி, கடைசியில் இந்த ரூம்குள்ளதாக்கா வந்து முடியுது. அப்படியா? அப்ப மலர் தானாவே இங்க வந்து சேர்ந்துருவாளா? ஆமா சீதாக்கா, நாங்களும் அப்படிதான் எங்கெங்கயோ போயிட்டு கடைசியில வந்து பார்த்தா இங்கதான் இருப்போம். அதே மாதிரி அந்த அக்காவும் வந்துருவாங்கக்கா. நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாக்கா. என்ன சீதா, இவளுங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி இருங்கக்கா, கொஞ்ச நேரம் இங்கே நின்று பார்க்கல, ஒருவேளை மலரே வராளா இல்லையான்னு. சீதாக்கா, காளிமக்கா, தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தி இருக்கிறீங்கக்கா. மலரே, எங்கடி போன? எவ்வளவு நேரடி உன்னை தேடிட்டே இருந்தேன். அக்கா, இதுக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டக்கா. அந்த சின்ன புள்ள பேச்சு கேட்டு வந்து நல்லா மாட்டிக்கிட்டக்கா. இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் கதவு எல்லாமே தானா சாத்திக்கிச்சுக்கா. எங்களை வெளியவே விடலக்கா. சுத்தி சுத்தி எங்க வந்தாலும் கடைசியில இந்த ரூமுக்குள்ளதாக்கா வந்து சேர்றோம். எப்படி வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் வரலாம். தப்பிச்சு மட்டும் வெளியே மட்டும் போவே முடியலக்கா. நீங்க எப்படிக்கா உள்ள வந்தீங்க? அது சரி, உள்ள வரக்குத கதவு தானா திறந்துக்குதே, ஆனா வெளியே தானே போக முடியல. சீதா, முதல்ல அவ கையில இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொடு. சரிக்கா சரிக்கா, இருங்க தரேன். இந்தாடி மலர், அந்த எலுமிச்சம்பழத்தை பத்திரமா கையிலே வச்சுக்கடி. அது இருந்தாதான் நம்ம வெளியே போக முடியும். எங்கேயாச்சும் கீழே கீழே விட்டுறாதீங்க 3 பேருமே. சரிக்கா சரிக்கா. சரி வா சீதா, அதான் 3 பேர் கிடைச்சிட்டாங்கல்ல, வா சீக்கிரமா வெளியே போயிடலாம். ஆமா சீதாக்கா, முதல்ல இங்க இருந்து எங்களை வெளியே கூட்டிட்டு போ சீதாக்கா. சரி சரி, வாங்க போலாம். அக்கா, எப்படியும் அந்த பங்களா விட்டு எங்களை வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்கக்கா. எங்களை தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தி இருக்கிறீங்கக்கா. ஏண்டி, எதுக்கடி கூறு கட்டத்தனமா இங்க வந்தீங்க? இங்கதான் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது இல்ல, அப்புறம் எதுக்கடி நீங்க இங்க வந்தீங்க? சின்னப்புல, நீயே சொல்லு, நீ தானே எங்களை இங்க கூட்டிட்டு வந்த. ஏன் சின்னப்புல, நீ கம்முனே இருக்கவே மாட்டியா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண நீ? உன்ற ஊருச காணம் சொல்லி நேத்திருந்து உன்னை தேடிட்டு இருக்கிறாங்க. ஏண்டி, பாவண்டி உங்க புருஷனுங்களா, நேத்திருந்து உங்களை தேடி அலையோ அலைஞ்சு காடு மேடெல்லாம் சுத்தி சோறு தண்ணி இல்லாம ஏதோ ஒரு சாமியார் கூட்டிட்டு வந்து அவர் சொன்ன வழிமுறைப்படி தான் இப்ப உங்களை வெளியே கொண்டு வந்திருக்குது. நாங்களும் தாக்கா சோறு தண்ணி இல்லாம இருந்தோம். ஆனா சின்ன புள்ள மட்டும் சாப்பிட்டாக்கா. என்னடி சொல்றீங்க? சின்ன புள்ள மட்டும் எப்படி சாப்பிட்டா? அது ஏக்கா கேக்குற? பேய் செஞ்ச பிரியாணி ஏற்றுக்குதுக்கா. அவ எடுத்து அதை சாப்பிட்டுட்டாக்கா. எங்களையும் சாப்பிட சொன்னா, நாங்க 2 பேரும் வேண்டான்ட்டோம். அவ மட்டும் தான் சாப்பிட்டா. சீதா, இவங்க கிட்டேல இங்க நின்னு பேசிட்டு இருக்க வேண்டாம் சீதா. வா சீதா, சீக்கிரமா போலாம் இங்க இருந்து. அக்கா சீக்கிரம் வாங்கக்கா, இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாக்கா. சரி சரி வாங்க, சத்தமெல்லாம் கேட்டுட்டு இருக்குது. சரி வாங்க, உங்க புருஷங்கெல்லாம் அங்க கோயில்ல தான் இருக்கிறாங்க, வாங்க போலாம். சீதாக்கா, காளிமக்கா, எப்படியோ எங்களை வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்கக்கா. நான் வெளியே வருவேனே எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுக்கா. சரி உருடி, அதான் போயிட்டீங்க வந்தாச்சுல. உங்க வீட்டுக்காரருங்களும் இங்கதான் இருக்கிறாங்க. சரி, அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் அங்க வச்சுட்டு வாங்க, போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். அக்கா வாங்கக்கா, நம்மளும் எல்லாரும் போய் எலுமிச்சம்பழம் அவங்க குளத்துல விட்டுட்டு எல்லாரும் ஒரு முங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு போலாக்கா. ஆமா சீதா, அந்த சித்தர் கூட அப்படித்தானே சொன்னாரு. வாரு, நானே மறந்துட்டேன். சரி வாங்க போலாம் குளத்துக்கிட்ட. சரிக்கா, வாங்கக்கா போலாக்கா. அக்கா, இப்பதாக்கா எனக்கு நிம்மதியா இருக்குது. என் உசுரே இப்பதாக்கா வந்திருக்குது. ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் போய் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு மாட்டிக்கிறீங்க? அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது, அதுக்கப்புறமா எதுக்கடி இப்படி போனீங்க? அது இல்லைக்கா, அந்த வழியில் போனாலே இந்த ஆம்பளைங்கெல்லாம் பயப்படுறாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி என் புருஷனும் மலரக்கா புருஷனும் ரொம்ப பயந்துருந்தாங்களாட்டு இருக்குது. அதனால தான்க்கா சரி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஆர்வத்தில் போயிட்டக்கா. ஏசனப்புல, ஏதோ ஒரு ஆர்வத்துல போயிட்டேன்னு சொன்னா, அப்புறம் என்ன ஏதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டியாடி? அட போங்கண்ணி, நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கே கண்டுபிடிக்க முடியல, இதில் எங்கே போய் அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது? ஆமாக்கா, நீங்க எப்படிக்கா கண்டுபிடிச்சீங்க? நாங்க அதுக்குள்ளதான் போயிருப்போன்னு. நம்ம ஊர்ல அந்த வயசான தாத்தா ஒருத்தர் குச்சி வச்சுட்டு நடப்பாரே, அவரு தாண்டி சொன்னாரு. நானும் காளிமக்காவும் நைட்டு ஃபுல்லா உங்களை தேடிட்டே இருந்தோம் ரோடா. அப்பதான் அவரே வந்து கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி அந்த கேட்டு கிட்ட 3 பேரையும் பார்த்தான்னு. அப்புறம் தான் அவர் கூப்பிட உங்களுக்கு காதை கேட்கலையாம, நீங்க வாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னாருடி. அப்படியாக்கா, நல்ல வேலை அந்த
பங்களாவோட கதை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியாக்கா? எப்படிக்கா தெரிஞ்சது? என்ன கதைக்கா அது? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு போய்தாக்கா இப்படி சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாயிட்டோம். சரி வாடி, எல்லாத்தையும் இங்கே நின்று கேட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்களாமா? அப்புறம் பொறுமையா சொல்லுவா சீதா. சரி முதல்ல போய் உன்ற புருஷனை பாருப்போ. உங்க மாமியார் வேற அழுதுட்டே இருந்தாங்க காணான்னு. அப்படியா? எங்க மாமியார் அழுதுச்சா? நம்பவே முடியலையே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, சரிங்களா?